ఒక పయ్యన్ గొప్ప ఇచ్చానా గొప్ప ఇచ్చానా తిరిగిరా எங்களை எதிர்ப்பவர்கள் யாரா வந்தாலும் சரி, எத்தனை மன்னாதி மன்னர்கள், மகரம் தரித்த வீரர்கள், யாதொரு வீரர்கள் வந்தாலும் சரி, எங்களை வெல்ல முடியாது. எப்படி அப்படி எங்களை வெல்வதா இருந்தால் மாயாஜால மைவித்தை பயன்படுத்தி அவர்களை தோற்கடித்து விடுவோம். நீங்க ஆமா சரிமா. அப்படி இருந்தாலும் இந்த ஆரவல்லி காட்டிலே எப்பேற்பட்ட திறமைசாலியா இருந்தாலும் நம்மளுடைய ஆரவல்லிக்கு மீச வைத்த எந்த ஒரு ஆணா இருந்தாலும் சரி விடமாட்டேன். யாருமே மீன் சுத்த ஆம்பளை இருக்க மாட்டாங்க. ஏன்னா தேயில கூத்தாடுறாங்களா ரெண்டு பேர் இருக்கிறாங்க. ஆரவல்லி கோட்டையில சரி மீசை வைத்தான் ஒருவர் கூட இருக்கக்கூடாது. மீசை வைத்த ஆம்பளை ஆம்பளையுடைய பேர் எனக்கு ஆம்பளையுடைய நாட்டமே பிடிக்காது. இப்ப நான் என்ன பண்ணுவேன்? இந்த ஆரவல்லி கோட்டையில யாருமே மீசை வைத்த ஆம்பளை கூடாது. சரி இந்த ஆரவல்லியுடைய கட்டளை எப்படி? மீசை பிடிக்காதான், பிடிக்காது, ஆடே பிடிக்காது. சரி இந்த ஆண் வர்க்கமே பிடிக்காது. அதனாலதான் நாங்கள் 7 பேருக்கு மாறிக்காக சரி பெண்ணுக்கு பெண்ணாக வாழ்ந்து வருகிறோம். ஆம்பளைன்னா பிடிக்காது, சுத்தமா பிடிக்காது. ஆமா இருந்தாலும் இந்த தினத்திலே சரி எப்படி என்னுடைய தங்கையாகப்பட்ட வீரவல்லி அப்புறத்தில் இருக்கிறார். சரி அழைத்து வா. என்னுடைய தங்கை மேல வீரவல்லி சூரவல்லி என்று சொல்லக்கூடிய 7 பேர்களும் அப்புறத்தில் இருக்கிறார்கள். நீங்க தான் அடிச்சீங்க, நம்ம அடிக்குமா? நானாவது வாயில சொல்லி அடிச்சேன், அவங்க பேச மாட்டாங்க. எடுத்தோன்னு அடிதான் இருக்கட்டும். ஏன் சிரித்த? கூட 10 ரேட்டு ஆகுது. நல்லா கேட்டுங்க, 10 ரேட்டு கூத்தாடுறோம், வீட்டுக்கே போறது இல்ல. இங்க நம்ம கூத்தாடுறோம், நம்ம வீட்டுல எவன் என் தங்கையாகப்பட்ட வீரவல்லி அழைத்தவன் சூரவல்லி அழைத்தவன் கேளு சபல்லி ஆரவல்லி தங்கையாக சூரவல்லி சமைக்கிறவா